கஸ்டமர் வந்து சிசிடிவி கேமரா ரீஆர்டர் கேட்டிருந்தார். ஏற்கனவே நம்ம தான் மாட்டி கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ரீஆர்டர் கேட்கவும் இப்போ திருப்பி ரீஆர்டர் போட்டதில் பாக்ஸ் வந்துருச்சு. அமேசானில் வாங்கினது தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை ஏஜானவங்க ஏதாவது ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்காணிக்கிறதுக்காக இந்த கேமரா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு ரூமில் இருக்கும்போது இன்னொரு ரூமில் இருக்கவங்கள கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு தெரியாது. வயசானவங்க இருந்தாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்களோ, இல்லை குழந்தை இருந்தால் ஏதாவது கீழே உருண்டு விழுந்திருக்கோன்னு பார்க்குறதுக்காக நீங்கள் ஒரு இடத்துல இருந்த மணிக்கு இந்த கேமராவை பயன்படுத்திக்கலாம். இது வைஃபை கனெக்ஷனில் ஒர்க் ஆகிற கேமரா. 360 டிகிரி ரொட்டேட்டிங் கேமரா. ஸோ நீங்கள் ஒரு ரூம்குள்ளே எந்த மூலையில் நீங்கள் பார்க்கணுனாலும் ஜூம் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் வந்து வித் மைக்கோடு இருக்குது. நீங்கள் மொபைல் மூலமாக இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசும்போது அந்த ஆடியோ இங்கே இருக்க ஸ்பீக்கரில் உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்கும். உள்ளே இருக்கவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் பார்க்குறதோடு சேர்த்து அவங்க பேசுகிற ஆடியோவையும் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் லைன் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் கனெக்ட் இருக்கும். நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்தா போதும், கேமரா வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த கேமரா கிட்டத்தட்ட 5 கேமராக்கு மேலே நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பக்காவாக இருக்கும். மற்ற மாடலில் கூட இதில் கண்டிஷன் பக்காவாக இருக்கும். இதில் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் விஷன் கேமராவும் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இருட்டான ரூமில் எப்படி வியூ தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நைட் விஷன் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கிளியராக பார்க்கலாம். இது 360ன்றனால நீங்கள் டாப்பாகவும் மாட்டிக்கலாம், இல்லை பாட்டத்தில் வச்சு மாட்டோம்னாலும் மாட்டிக்கலாம், ஒரு டேபிள் மேலே வைக்கிறனாலும் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடை, வீடு, அதுபோக ஆஃபீஸ் எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் இந்த கேமரா வந்து வயர்லெஸ் தான். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் இருக்காது. ரொம்ப மெட்டீரியல் வந்து லோ மெட்டீரியல் தான். நீங்கள் எங்கேயும் இருந்தீங்கன்னா நெட் கனெக்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இடம் மாற்றி வைக்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்களே ஃபிட்டிங் போட்டுக்கலாம். இதுக்குரிய ஃபிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே பாக்ஸ்குள்ளே எல்லாமே இருக்கும். நீங்கள் சப்போஸ் டேபிளில் வைக்கிறதா இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். வால் சீலிங்கில் எதுலையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும். இந்த ஆங்கிள் மூலமாக நீங்கள் மாட்டிக்கலாம். கீழே ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த லாக் இருக்கும். நீங்கள் லாக் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குரிய சார்ஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள், நீங்கள் வாலில் ஃபிட் பண்ணுறதுக்காக உள்ள செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெமரி கார்டு மாட்டுறதுக்கு இந்த மண்டைக்கு அடியிலேயே இடம் இருக்குது. அதை நீங்கள் மெமரி கார்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு அது எங்கே போய் ஃபிட் ஆகணுமோ அந்த இடத்துல ரொட்டேட் ஆகி நின்றுக்கும். அதுக்கப்புறம் நெட் கனெக்ட் ஆன உடனே நம்ம மொபைல் மூலமாக கனெக்ட் ஆகும்.